தீர்த்தமெடுத்தல் நிகழ்வு ஆதி காலத்திலே பத்தஞானி என்பவரால் இது வழிப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னர் வற்றாப்பளை நந்திக்கடலிலே அந்த தீர்த்தமெடுத்தப்பட்டு புலக்கரிக்கப்பட்டது. பின்னர் பத்தஞானி அவர்களுடைய வழிநடத்தலின் கீழ் இன்று அது களப்பாடு தெற்கு கடற்கரையிலே அந்த தீர்த்தம் நான் அறிந்த வரையிலே தொன்று தொட்டு இங்கே எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த இடத்தினை கூட அம்மானுடைய அருளினாலே இடப்பெயர்வின் பின்னர் பூசாரியார் அவர்கள் அதனை இனங்கண்டு இந்த இடத்தை காட்டியிருக்கின்றார். அது அம்மனுடைய அருள்தான். உண்மையிலேயே கள்ளப்பாடு ஆதிவைரவர் ஆலயத்திலே இருந்து மடப்பட்டங்கள் எடுத்து வரப்பட்டு இந்த கள்ளப்பாடு தெற்கு பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற கடற்கரை பகுதியிலே அம்மனுக்காக பந்தல் அமைக்கப்பட்டு இங்கே வருடாந்தம் இந்த தீர்த்தம் எடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனை நான் அறிந்த வரையிலே மிக நீண்ட காலமாக என்னுடைய சேவை காலத்திலே கிட்டத்தட்ட 33 வருடங்கள், அதிலே இடம்பெயர்ந்த ஒரு வருடத்தை தவிர 32 வருடங்கள் நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக காட்டு விநாயகர் ஆலயத்திலே இன்றிலிருந்து 7 நாட்கள் விளக்கிலே இந்த கடற்கரை தண்ணியை இட்டு உப்பு நீரிலே விளக்கெறிகின்ற அந்த உத்தம நிகழ்வு இடம்பெற்று மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை பொங்கலை நிறைவு செய்து அங்கிருந்து அது மீண்டும் மடைப்பண்டத்துடன் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டு அங்கும் அந்த உப்பு நீரிலே விளக்கெறிகின்ற நிகழ்வு இடம்பெறும். இந்த நிகழ்விலே இங்கே எடுக்கின்ற தீர்த்தம் மிக சிறப்பு வாய்ந்தது. அது ஆதிகாலத்திலே எடுக்கப்பட்டபடியால் சில வேளைகளில் அது அருகி வருகின்ற பொழுது குறைவடைந்து வருகின்றது. எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது பூசாரியார் ஏனைய அங்கத்தவர்களும் அந்த நந்திக்கடலிலே மிகுதி தீர்த்தத்தை எடுத்து எரிக்கின்ற வளமையும் காணப்படுகின்றது. உண்மையிலேயே அந்த இங்கே நிறையா அந்த குடம் நிரம்பி வருகின்ற பொழுது உண்மையிலேயே அது அம்மனுடைய அற்புதமாக அருளாக நினைத்து அன்பர்கள் இங்கே கூடியிருந்து வழிபாடியற்றி அம்மனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் அந்த தீர்த்த குடம் எடுத்து வரப்பட்டு கள்ளப்பாடு தெற்கு தீர்த்தக்கரையிலே அமைந்திருக்கின்ற இந்த தற்காலிக அம்மனுடைய பந்தலின் முன்னே வைக்கப்பட்டு பூசைகள் இடம்பெற்று முறைப்படி அது பாரம்பரியமாக செல்வது வழக்கமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வற்றாப்பளை கண்ணகியம் ஆதிவரர் ஆலயத்தை சேர்ந்தனன். இது எங்களுடைய ஒரு பாரம்பரியம் என்று தான் சொல்லுவோம். நான் சிறு வயதிலிருந்து இது மூதாட்டியில் அப்பா அவர்களுடைய வழியில் தான் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். காரணம் என்னென்றால் இங்கே பெரிய கடல், இது பெரிய கடல் சில வேளையிலே அமைதியாக இருக்கும், சில வேளையிலே அது தன்னுடைய குணத்தை கோலும். அதுக்காக வேண்டி கடல் தொழில் தெரிஞ்சவர்கள்தான் நாங்கள் அந்த தீர்த்த குடம் கொண்டு வர ஐயாவுடன் கூட இறங்குற வளமை. அதிலே நான் இப்போ 25-30 வருஷமாக தீர்த்தம் எடுக்கிற விடயத்துக்கு இறங்கி தீர்த்தத்தை எடுத்து போட்டுக்கிறாங்க நல்ல முறையில். ஏன்னா 90ஆம் ஆண்டு ஒரு சிறு சம்பவம் நடந்தது. அந்த குடம் எடுத்துக்கொண்டு வரும்போது அது அரைக்குடமாக வந்தது எனக்கு நினைவு இருக்கின்றது. அப்போ அதற்காக வேண்டி எங்களுடைய கோயிலாலே 2 பேரை தீர்மானித்து வைத்ததால் அதில் நான் ஒருவர் என்ன ஒரு ஆள் இருக்கின்றார். அப்போ அந்த வகையிலே நான் இந்த முறை எனக்கு தொடக்கொண்டிருக்கிறபடியே நான் இறங்கவில்லை. எனது மகன் அரசியல் கொண்ட ஆளுநரை தான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேன். இது பாரம்பரியமான ஒரு விடயம். இந்த விடயம் நல்ல வடிவாக நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கடமை. இந்த மடப்பண்டம் சின்னனாக தான் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு எங்களுடைய மாமா, என்னுடைய மனைவியோட அப்பா தான் இதை பாரம்பரியமாக இந்த தடியை கட்டி இந்த ஒழுங்கமைக்கிறவர். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட இப்போ 95. அவர் இயலாவிட்டாலும் அந்த கடமையை செய்துவிட்டு தான் போவார். ஏனென்று சொன்னால் இது கனகாலமாக நீண்ட காலமாக நாங்கள் சின்ன வயதில் இருந்தே நடந்து கொள்கிற விஷயம். அப்போ அதே மாதிரி நாங்களும் பாரம்பரியமாக இதை தீர்த்தம் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் செய்யணும். தங்கராசு அண்ணன் வரும்போது கேட்பார், தரம்பு வந்துருக்கோண்டு கேட்பார். வந்த உடனே நான் சொல்ல வந்துருக்கா ரைட்டா, அப்போ பயம் இல்லை தம்பி, நாங்கள் கடலுக்கு எதுவும்
பயப்பட தேவையில்லை. அதுக்கு பிறகு நாங்கள் மீள் குடியேற்றத்துக்கு பிறகு அரசாங்க அதிபரும் வந்து எங்களுடைய கோயிலோடு இணைஞ்சு இதுதான் இடம் வந்து தீர்மானித்தோம். அப்போ அதே இடம் சரியாத இடத்தில்தான் இந்த பந்தல் நாங்கள் இடுவோம். இந்த பந்தல் இட்டால் அந்த பந்தல் அறக்காது. இந்த ஆலமரத்துக்கு கிழக்கு பக்கத்தில்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் சரியான இடத்துல தான் சரியானதை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்போதுதான் அது எங்களை மனசு ஒரு திருப்தியாக இருக்கும்.